வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்குறாரு அப்படின்னும் போது புதனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க புதன். ஸோ 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது ஏதாவது லோன் போட்டு வண்டி வாங்கலாமா வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி வந்து 2ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதி சந்திரன் நல்ல ஆக்கப்பூர்வமாக இந்த வாரத்தில் வந்து நல்ல சிறப்பான பலன்களை கூட குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சின்னதாக திங்கள் செவ்வாய் செலவுகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் இருக்கும். புதிய கடன் ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு அதனால் வந்து கையெழுத்து போட்டு கொஞ்சம் புது கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிறுதூர பிரயாணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் தூரமான பயணங்களோ கொஞ்சம் வேலை மாற்றங்கள், இங்கேருந்து அந்த ஷிஃப்ட்டுக்கு மாறுறது, வேறு ஒரு இடத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நான் முதலே சொன்ன மாதிரி நல்ல வண்டி வாகனங்களோ விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சுயசாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ வந்து என்றைக்குமே வந்து 8ஆம் அதிபதியாக வந்து அது 9ல் இருக்கும்போது தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து மறைமுகமாக சின்ன அலைச்சல்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள். மற்றபடி 10ல் உள்ள ராகு. ஸோ 10ல் உள்ள ராகு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்களை கொடுத்துரும். வேலை சம்பந்தமான விஷயம் நிறைய லாபங்கள் இருந்தாலும் சின்ன அலைச்சல்களும் கொஞ்சம் வந்து மனஸ்தாயக்கங்களும் கொஞ்சம் வந்து கையிலேருந்து காசு போதுங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் நீச்சமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. வேலையில் ரொம்ப கவனம் தேவை. ஏதாவது பேசும்போது ஏடாவளமாக பேசிடும். ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையோ ஒரு அவமானங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி வந்துருங்க, இதுவரை பார்த்தது வந்து புது பலன்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்து நடக்கும். சூரியன் வந்து 3ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 6ல் பயணிக்கும் போது நிறைய வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் சிறப்பேருக்கு வந்து சிறு தூர பிரயாணம், கொஞ்சம் பக்கத்து ஊருக்கு ட்ராவல் பண்ணுறது, வேலை விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதனால் லக்னமாகுது. செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து மூத்த சகோதரரால் வந்து சின்ன ஒரு வாக்குவாதங்களோ சின்ன வந்து ஏதாவது ஏடாவடமாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வேலையில் வந்து ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து இப்போ பேசும்போது ரொம்ப பார்த்து பேசணும். குடும்பத்தாரிடம் பேசும்போது ரொம்ப கவனம். ஏன்னா வந்து 2ல் நீச்சமாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். புதிய வேலைகள் புதிய விஷயங்கள்லாம் கிடைச்சாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. இதனால் லக்னமாக வந்து ராகு தசா புத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கார். ஸோ 10ல் உள்ள ராகு வந்து 9ஆம் அதிபதி ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னா கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கார். 10ல் உள்ள 12ல் இருக்கார். ஸோ 12ல் இருக்கிறது பார்த்தா 7 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து வேலை பிஸ்னஸ்லாம் வந்து கொஞ்சம் இழுபறிகள் நடப்பதற்கான இருக்குது. ஏன்னா குரு வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து முதல்ல சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி அந்தரங்களோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா அபிவிருத்தி, நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி அந்தரம் குரு வந்து 12ல் இருந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் செலவினங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து 9ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக நிறைய விஷயங்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாலும் அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து
புதன் தசாபுத்தி நடக்கிறவங்க. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது வீடு நிலம் புலங்கள்லாம் வந்து கடன்கள் வாங்குறது, ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சின்ன சின்ன வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். ஸோ தாயாரோட உடல்நலம் தான் ரொம்ப மெயின். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாங்கணும் சின்னதாக வந்து செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஏற்படுத்தும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 7 இருக்காருங்க. ஸோ 7 இருக்கிறது 5ஆம் அதிபதி 7 இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கான கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறது பணம். ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அலையிறதே வந்து பணம் தான். ஏன்னா வந்து மேஜராக வர முக்கால்வாசி கிளைண்ட்ஸ் பார்த்திங்கனாலும் சார் எப்போ சார் பணம் ரொம்ப டைட்டாக இருக்குது சார்னு சொல்கிறதும், ஸோ கடன்கள் ஐயோ ஏகப்பட்ட கடன் இருக்குது சார் ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லல் படுறதையும் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 60-65% வந்து ஒரு கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து உழல்றதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் வந்து பணம்ங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ பணம் என்ன பண்ணோம், பணம் எப்படிலாம் பண்ணணுங்கிறதுக்கான வழி என்னங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன வழினா, என்னை பொறுத்தவரை சைக்காலஜி ஆஃப் இந்த ஒரு புக் ஒன்று படித்தேன், ஓகேங்களா, மணி, சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு. ஸோ அந்த இதில் வந்து ஒரு டிப்பு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக ரீதியான ஒரு டிப்பும் கொடுத்துறேங்க. ஃபஸ்ட் ரீதியான விஷயங்கள் வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது எப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பணத்தை வந்து ஒரே இடத்துல வைக்காமல் நீங்கள் ஸ்கேட்டர்டாக போனீங்கன்னா நீங்கள் உழைக்காமல் பணம் உங்களை உழைச்சி கொடுக்குங்கிறது ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் அது என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு மோர் தென் ஒரு 30 years பிஃபோர் என்னை வந்து மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு அக்கௌண்டண்ட்டு. ஸோ அக்கௌண்டண்ட்டாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறேன் நான், என்ன அங்கிள், அவர் கேட்டார் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், அப்போவே சொன்னது வந்து பார்த்தா 2 பொண்ணு அவருக்கு, 2 பொண்ணுக்குமே 8 lakhs வச்சுருக்கேன். அது இல்லாமல் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், என்ன அங்கிள் ஒரு 5 ரூபா வச்சுருப்பீங்களா, 5 லட்ச ரூபா வச்சுருப்பீங்களான்னு. ஏன்னா அன்றைக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்சன்றது வந்து ஒரு பெரிய காசு. இல்லைப்பா நான் ஒரு 25 லட்சம் வச்சுருக்கேன்னு சொல்லி அப்போவே சொன்னார். அப்போயே எனக்கு ரொம்ப பிரமிப்பு. ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி. ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய லோன்ஸ்லாம் வாங்கி நான் சின்னதாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கிறது வந்து உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சர் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து போட்டால் காசு வரும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஏன்னா என்றைக்குமே ஒரு வெளியில் இருக்க ஒரு கம்பெனி வந்து நமக்கு லாபம் நீட்டி கொடுக்குங்கிறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட்டு. இதில் வந்து கோல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்கும். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா இது நிறைய ஏறிச்சு. பட் ஜென்ரலி பார்க்கும்போது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு 30% வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கும். அது எப்படி ஈட்டி கொடுக்கும்னா, ஒரு 1 லட்சம் போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து 1,30,000, அதுக்கு அடுத்த வருஷம் 1,30,000 வந்து இன்னொரு 30%. ஸோ அந்த மாதிரி ஏறிட்டு போகும். பட் இது இமீடியட்டாக நடக்காது. ஒரு டைம், அதாவது எப்படின்னா ஒரு 5 years டைமில் வந்து இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து நீங்கள் உழைக்காமலே வந்து உங்களுக்கு பணம் வந்து பல கோடிகளாக வரதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லேண்டில் பார்க்கலாம். ஸோ லேண்ட் வச்சுருக்கவங்க மட்டும் இல்லை, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் வாழ்ந்த ஏரியாலே வந்து ஒரு லேண்ட் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது, இப்போ என்ன ரேட்டு போகுதுன்னு நம்பதே எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்க, பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்களாம் வந்து என்ன பண்ணலான்னா, சின்னதாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேனாச்சும் ஒரு ஏன்னா சிட்டி லிமிட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வாங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அது பெரிய ஒரு பூம் ஆகும். அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு க்ரிப்பாகவும் இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இது வந்து டிப் நம்பர் 1. ஸோ டிப் நம்பர் 2 என்னென்னா, ஆன்மீகத்தில் வந்து பணம் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு. ஸோ கிராம்புங்கிறது வந்து ஒரு மெயினான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அது வந்து பூஜை அறையில் வந்து கிராம்பு வச்சு பூஜை பண்ணுறது வந்து மகாலட்சுமி வந்து அங்கே வந்து ஆவாகனம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கிராம்பும் ஏலக்காயும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் கிராம்பை வந்து வாயில் போட்டுட்டு ஓரமாக ஒதுக்கிட்டு ஒரு முக்கியமான டீலோ ஒரு பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது அங்கே வந்து அந்த இது வந்து வெற்றிகரமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அது பெரும் பணம் தருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிராம்பு பொடியை சில பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ டெய்லி வந்து அந்த கிராம்பு பொடியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிராம்புக்கு இருக்குது. அந்த கிராம்பு வந்து சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பணம் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதையும் வந்து நீங்கள் வந்து முயற்சித்து பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.